இல்லை அப்படின்னா அப்போ பார்பி என்ன? பழங்காலத்து தெய்வம் அந்த பெண் கடவுள் யார் அப்படின்னாக்கா இந்த மெசபடோமியன் கல்ச்சரில் உருவாகின இஸ்டார் அப்படின்ற ஒரு தெய்வம். காடுடைய அந்த பேட்ரன் என்கின்ற அந்த ஃபேமிலியை உடைக்கும்படியாக, மேரேஜ் என்கின்ற அந்த பேட்டர்னை உடைக்கும்படியாக, பெண்களுக்கே உரித்ததான அந்த மதர்வுட் அப்படின்ற அந்த பேட்டர்னை உடைக்கும்படியாக, ஸோ இந்த அஸ்தரோத்து என்கின்ற இஸ்டார் என்கின்ற ஒரு பெண் தெய்வம் 4000 வருஷம் தாண்டி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்திலையும் கிரியை செய்து கொண்டிருக்கிறதா என்று சொன்னால் ஆமாம் தான் நம்ம சொல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பாட்காஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்திலிருந்து நம்ம ஆரம்பித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். மத்தேயு 12வது அதிகாரம் 43 45 வசனங்களை, மேத்யூ சாப்டர் 12 verse 43 to 45 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாக பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாக இருக்க கண்டு திரும்ப போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும் என்று சொல்லி நம் ஆண்டவராகிய இயேசு நமக்கு ஒரு வார்னிங் கொடுக்கிறார். ஓகே, இன்னியுடைய இந்த பாட்காஸ்டுடைய முதல் எபிசோடைய டாபிக் என்ன அப்படின்னா, பார்பி இஸ் நோ மோர் எ டால். எஸ், பார்பி பொம்மை அப்படின்றது இவ்வளோ நாளாக நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அது ஒரு 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 பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாகவே பார்பி என்பது ஒரு பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட பொம்மையாக இருந்தாலும் அந்த பார்பி பொம்மை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு 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 ஏன்ஷியன்ட் காடஸ் உடைய ரிப்ளிகாவாக இருக்கிறது. இந்த ஏன்ஷியன்ட் காடஸ் அப்படின்னும் பொழுது பண்டைய காலத்தில் வசித்த ஒரு பெண் தேவதை, இல்லை ஒரு பெண் தெய்வம், ஒரு பெண் கடவுள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பண்டைய காலம் அப்படின்னா ஏன்ஷியன்ட் டைம்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த காலத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பிப்ளிக்கல் டைம்ஸ், அதாவது வேதாகமும் எழுதப்பட்ட காலங்களில், வேதாகமும் எழுதப்படுவதற்கான தோன்றின காலங்களில் நம்ம ஏன்ஷியன்ட் டைம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த பார்பிக்கு இந்த பண்டைய காலத்தில் இருக்கிற ஒரு தெய்வத்துக்கும் என்ன சம்மதம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த பண்டைய காலம் தெய்வத்துடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்டார். இஸ்டார் என்பது ஒரு பெண் தெய்வம். மெசபடோமியா அப்படின்ற ஒரு கலாச்சாரம் முதலாவது தோன்றின கலாச்சாரமாய் காணப்படுகிறது. அதாவது நம்மளுடைய தமிழ் முதலாவது தோன்றின கலாச்சாரம், மொழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகம், அதாவது இந்த ஹராப்பா மொஹஞ்சதரோ கல்ச்சரை வச்சு நம்ம சொல்லுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நைல் நதி கலாச்சாரம் தோன்றினது. இது எல்லாவற்றுக்கும் முன்னோடியாக மெசபடோமியன் கல்ச்சர் அப்படின்றது வந்து உலகத்தில் முதலாக தோன்றின ஒரு கலாச்சாரமாக உலக ஆராய்ச்சியாளர்களும் சொல்கிறாங்க. பைபிளும் நமக்கு அதை தான் சொல்லுது. ஸோ நம்ம பைபிள் என்ன சொல்லுதோ நம்ம அதை தான் என்றைக்குமே என்ன பண்ணோம், நம்பணும். ஸோ இந்த மெசபடோமியன் கல்ச்சரில் இஸ்டார் அப்படின்ற ஒரு தெய்வம், அதாவது ஒரு பைபிள் எரேமியா 7:14-18 பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கே வசனம் சொல்லுது, வானராக்கினி, அதாவது குயின் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த தெய்வத்தை வந்து நம்மளுக்கு பைபிள் நம்மளுக்கு காமிக்கிறது. அதே மாதிரி பைபிள் நமக்கு இந்த தெய்வத்தை இன்னொரு பேர்லையும் காமிக்கிறது. என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில காரியங்களை நான் உங்களோட கூட நான் இந்த பாட்காஸ்ட்டுக்கு அறிமுகமாக பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். இந்த நாட்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வேதாகமத்தின் படி நம்ம பைபிளை ஆவிக்குரிய ரீதியாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தை ரெண்டாக நம்ம பிரித்து பார்க்கணும். அதாவது ஒன்று ஏன்ஷியன்ட் டைம்ஸ், அதாவது உலக பிரகாரமாக ஏன்ஷியன்ட் டைம்ஸ், ஆவிக்குரிய ரீதியா பிப்ளிக்கல் டைம்ஸ். இன்னொன்று நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தை ஆவிக்குரிய ரீதியாக கடைசி காலம் என்று சொல்லியும், உலக விஞ்ஞான ரீதியாக நவீன விஞ்ஞான ரீதி காலம், அதாவது மாடர்ன் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு பிரித்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள்லாம் ஏன்ஷியன்ட் டைம்ஸில் நடந்துச்சா அப்படின்னா எஸ், நடந்திருக்கு. ஆர் த ஏன்ஷியன்ட் காட்ஸ் தே ஆர் அரைவிங் ரைட் நவ்? எஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த பண்டைய தெய்வங்கள், அந்த கடவுள்கள் மனிதர்களால் வணங்கப்பட்டு அவர்களால் உருவாக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்ட அந்த கடவுளும் அந்த தெய்வங்களும் திருப்பியுமா நம்ம வாழ்கிற இந்த நாட்களில் வந்திருக்காங்களா அப்படின்னா உண்மை
ஆமான்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த நாட்களில் ஒரு குடும்பம் என்பது ஒரு 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 கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஒரு பேட்டர்னாக காணப்படுகிறது. ஸோ குடும்பம் என்பது வெறும் நம்மளுடைய பிளட் ரிலேஷன்ஸ் மாத்திரம் இருக்கிற ஒரு வீட்டை நம்ம குடும்பம்னு சொல்லக்கூடாது. ஆவிக்குரிய ரீதியாக நம்ம 3 விதமான குடும்பங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய பிளட் ரிலேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கிற அந்த ஒரு வீடுன்றது ஒரு குடும்பம். நம்ம ஒரு இந்தியான்ற ஒரு தேசத்தில் இருக்கிற ஒரு சிட்டிசனாக இருக்கனால நம்மளுடைய தேசம் என்பது நமக்கு ஒரு குடும்பமாய் காணப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் பூமியில், அதாவது மனிதர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி வேற எந்த விதமான கிரகத்திலேயோ மனிதர்களுக்கு ஆண்டவர் வாழ்வதற்கான வாய்ப்புகளை வைக்காம பூமியில மாத்திரம் வாழ்வதற்கு வாய்ப்பை வச்சிருக்கிறார் பொழுது இந்த பூமி என்பது ஒரு குடும்பமாய், அதாவது இந்த உலகம் என்பது ஒரு குடும்பமாய் காணப்படுகிறது. அப்ப இந்த பூமியில இன்னொரு எண்டில், இன்னொரு முனையில ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அது நம்மளுடைய குடும்பத்தையும் பாதிக்கும் என்று சொல்லி நம்ம மறந்து விடக்கூடாது. அப்ப அமெரிக்கால ஒன்று நடக்குது அப்படின்னா அது நம்மளுடைய குடும்பத்தை என்ன பண்ணும்? பாதிக்கும். அமெரிக்கால ஒன்று துவங்குது அப்படின்னா அது நம்ம குடும்பத்தில் தான் வந்து என்ன பண்ணும்? முடிவு பெறும். அமெரிக்கால ஒன்று புதிதாக உருவாகுது அப்படின்னா அது நம்மளுடைய குடும்பத்தில் வந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அதனால குடும்பம் என்று சொன்னால் நம்மளுடைய குடும்பம் மாத்திரம் அப்படின்ட்டு ரொம்ப செல்ஃபிஷாக இல்லாமல் இன்னைக்கு உலக ரீதியாக சில காரியங்களை நம்ம ஆவிக்குரிய கண்களில் பார்க்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த நாட்கள் நவீனமயமான காலம், அதாவது பிப்ளிக்கல் டேர்மில் சொல்லணும் அப்படின்னாக்க கடைசி காலம். இந்த நாட்களில் ஞானம் பெருகும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ரொம்ப சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த ஞானம் அப்படின்றது உலக ரீதியாக பெருகி அந்தி கிறிஸ்துவுடைய வருகைக்கு உலகம் ஆயத்தமாயிட்டு இருக்கு. ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிறிஸ்துவர்கள் அதெல்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் ஸ்டேஜில் நம்ம இன்னும் காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறோம். நல்லா கவனிங்க, நான் குழந்தையா இருக்கும்போது பேப்பரில் செஞ்ச ராக்கெட்டை விட்டுட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்கள்லாம் மெட்டலில் ராக்கெட் செஞ்சு அவங்களாம் விடுற அளவுக்கு ஒரு நாலேஜபிள் பர்சனாக இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அட்வான்ஸ்டான ஒரு டைம். ஸோ இந்த நாட்களில் ஞானத்தை ஆவிக்குரிய ரீதியாக நம்ம பெருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ அதனால் இந்த பாட்காஸ்ட் தொடர்ந்து நிறைய எபிசோட்ஸாக வரப்போகிறது. ஸோ இதில் நிறைய காரியங்களை பிப்ளிக்கல் மிஸ்ட்ரீஸ், அதாவது பிப்ளிக்கல் ட்ரூத் நமக்கு நல்லா தெரியும், வேதத்துடைய உண்மைகள் நமக்கு தெரியும். ஆனால் பிப்ளிக்கல் மிஸ்ட்ரீஸ் நம்மளுக்கு தெரியாது. அதாவது தானியேலை தெரியும், தாவீதை தெரியும், மோசேவை தெரியும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நோவாவை தெரியும், ஆபிரகாமை தெரியும், பேதுருவை தெரியும், பவுலை தெரியும். ஆனால் இயேசுப்பாவை குறித்து எல்லாமே தெரியும். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம மனம் மாறிட்டோமா? ரட்சிக்கப்பட்டுட்டோமா? ஆண்டோட வருகைக்கு ஆயத்தமாகிட்டோமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆனால் இந்த காலத்தில் சில நபர்களும் சில காரியங்களும் இன்னைக்கு பிசாசுடைய தந்திரமான ஒரு செயல்பாடுகளாக கிரியை செய்து கொண்டு வருகிறது. ஸோ இந்த பைபிள் இருக்கிற காரியங்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரட்சிக்கப்படலை. ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற காரியத்தையாவது நம்ம பார்த்துட்டு ஆண்டோட வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டு நாம் ரட்சிக்கப்படுவதற்கும் ஆயத்தப்படுவதற்கும் நம்ம ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா ஆண்டவர் சில ரகசியங்களை நம்ம கூட பேச வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஆமென். So this is Jason Javadibak, a podcast pastor revealing the ancient mysteries. Welcome to the episode 1. Barbie is no more a doll. அப்போ பாபி ஒரு பொம்மை இல்லை அப்படின்னா அப்போ பாபி என்ன அப்படின்றத நம்ம தியானிக்க போகிறோம். பார்பி பொம்மை என்பது ஒரு பழங்காலத்து ஒரு ஏன்ஷியன் காடஸுடைய ஒரு ரிப்ளிகா. அதாவது இந்த பார்பி பொம்மை ஒரு பழங்காலத்து தெய்வத்துடைய ஒரு முன்மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அங்கேருந்து பாஷைகள் பிரிக்கப்பட்டு, அதாவது பாபேலில் பாஷைகள் பிரிக்கப்பட்டு எல்லாரும் செதறி போனாங்கன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுதில்ல, அதே மாதிரி உலகத்துலேயும் பாஷைகள் பிரிக்கப்பட்டு, அப்போ உலகமும் வேதமும் ஒன்று தான் சொல்லுது, வேதம் சொல்கிறத தான் உலகம் சொல்லுது. அப்போ பாஷைகள் பிரிக்கப்பட்டு போகும்பொழுது சுமேரியா அப்படின்ற ஒரு சிவிலைசேஷன், ஒரு கல்ச்சர் என்ன பண்ணாங்கன்னா இந்த பார்பி இந்த இஸ்டார் அப்படின்ற அந்த தெய்வத்துக்கு இன்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை கொடுத்தாங்க. முதலாவது சாம்ராஜ்யமாகிய எகிப்து இந்த தெய்வத்திற்கு, இந்த பெண் தெய்வத்துக்கு என்ன பேர் கொடுத்தாங்க அப்படின்னா ஐசிஸ் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இஸ்ரவேல் கூட்டத்தை கூட்டிட்டு வந்து கானானில் இருக்கிற எல்லாரையும் அடித்து ஓட விட்டு அந்த 7 சந்ததியை நீங்கள் என்ன பண்ணுங்க, வெளியே துரத்தி கானானை கேப்சர் பண்ணுங்கன்னு சொன்னார். ஏன் ஆண்டவருக்கு வேற கோத்திரங்களே கிடையாதா, வேற இடமே கிடையாதா? ஏன் ஆண்டவர் கானானியர்களை அந்த தேசத்தை கேப்சர் பண்ண சொல்றேன்னா அதுக்கு பின்னாடி நிறைய பிப்ளிக்கல் ரகசியங்கள் உண்டு. ஸோ இந்த கானானியர்களை கர்த்தர் ஏன் துரத்த சொன்னார்னா இந்த கானானியர்கள் வழிபட்ட ஒரு பிரதான தெய்வம் என்ன தெரியுமா? இந்த சேம் இஸ்தார், அப்புறம் இந்த இசிஸ், அதுக்கப்புறமா இந்த இன்னன்னா அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த தெய்வம் கானானியர்கள் அஸ்தரோத்து. அதான் நம்ம பைபிளில் பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் நம்ம வாசிச்சிருப்போம். நியாயாதிபதிகள் காலத்தில், அதுக்கப்புறமா ராஜாவுடைய காலத்தில், தீர்க்கதரிசிகளுடைய காலத்தில் மக்கள் வழிவிலகி கர்த்தரை விட்டு பின்வாங்கி அஸ்தரோத்துக்கு தூபம் காட்டினார்கள், அஸ்தரோத்தை வழிபட்டார்கள். அதாவது அஸ்தரோத்தை பைபிள் நம்மளுக்கு இன்னொரு இடத்துல வந்து வேற ஒரு பேரோட காமிக்கிறது. அதாவது ஜெரமியா 7வது அதிகாரத்திலையும் 44வது அதிகாரத்திலும் வானராக்கினி, குயின் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேற ஒரு பேரில் என்ன பண்ணுது பைபிள் நமக்கு இந்த தேவதையை காண்பிக்கிறது. ஸோ இந்த தேவதை
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் என்ன பேரில் ரோமன் கல்ச்சர்லையும் அதுக்கப்புறமா கிரீக் கல்ச்சர்ல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமர்கள் இதை வீனஸ், அதாவது ஃபார்ச்சூன், காடஸ் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. இந்த கிரேக்கர்கள் எப்படி அழைச்சாங்கன்னா ஆஸ்ட்ரோடைட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அழைத்து கொண்டிருந்தாங்க சொல்ல முடியும். ஏன்னா இந்த 4000 வருஷத்துக்கு அப்புறமா இந்த தெய்வம் திருப்பியுமா நம்ம குழந்தைங்க வச்சு விளையாடிட்டு இருக்கிற இந்த பார்பி அப்படின்ற ஒரு டால் மூலிமா, அந்த பொம்மை மூலிமா இன்னைக்கு நம்மளுடைய வீடுகள்ல, நம்மளுடைய கலாச்சாரத்துல, நம்மளுடைய சமுதாயத்துல இன்னைக்கு கிரியை செய்து கொண்டு ஆண்டவருடைய வருகைக்கான ஆயத்தங்கள் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கிறது. அதுதான் உண்மை. இந்த பார்பி டால், இந்த பார்பி டாலுடைய அந்த உருவாக்கத்தை, அதோடைய தோற்றத்தை நம்ம முதல்ல பார்க்க வேண்டும். இந்த அஸ்தரோத்து, இஸ்தார், அதுக்கப்புறமா இந்த இன்னனா என்கின்ற இந்த பெண் தெய்வத்தை குறித்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு மாடர்னைஸ்டு உருவமாக இருக்கிற அந்த பெண் தெய்வம் ஒரு மாடர்னைஸ்டு உருவமாக நவீன கலாச்சாரத்தில் ஒரு பொம்மையாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதோடைய தோற்றம், அதோடைய ஆரம்ப புள்ளி எங்கே இருக்கிறதுன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஸோ இந்த பார்பி டால் என்பது அதாவது ஜெர்மனி என்கின்ற ஒரு நாட்டில் ஒரு 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 விபச்சாரிக்கு ஒரு அடையாளமாக இந்த பார்பி டால் காணப்படுகிறது. ஸோ ஜெர்மனி அப்படின்ற நாட்டில் 1940 1960 வந்த நியூஸ் பேப்பர்ஸில் வந்த ஒரு கார்ட்டூனில் பில்ட் லில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஸ்டியூட் கேரக்டரா, ஒரு செக்ஷுவல் கேரக்டரா, ஒரு விபச்சாரிய பிரதிபலிக்கிற ஒரு கேரக்டரா அந்த பில்ட் லில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று வருது. ஸோ அதை பார்த்து என்ன பண்ணுறாங்க, பில்ட் லில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையை உருவாக்கி அன்னைக்கு, அதாவது ஜெர்மனில் 1940 60 இருந்த நாட்களில் அந்த பில்ட் லில்லின்ற பொம்மையை ஒரு மதுபான கடைகள்லையோ இல்லை இந்த பெரிய ஆட்கள் வாங்குகிற இந்த செக்ஸ் ஷாப்ஸ்லையோ என்ன பண்ணாங்க, இதை வைத்து அதை விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். ஸோ ஜெர்மனிக்கு 1952 நியூயார்க்கில் இருந்து ரூத் ஹேண்டலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி போகிறாங்க சுற்றி பார்க்கறதுக்காக. அவங்க போயிட்டு சில பார்பி பொம்மைகளை, அதாவது ஜெர்மனியில் இப்போ 1952 அது பில்ட் லில்லின்ற ஒரு செக்ஸ் டாயாக இருக்குது, அது எல்லாத்தையும் இவங்க நியூயார்க்குக்கு வாங்கி கொண்டு வந்து நியூயார்க்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அதில் சில வடிவமைப்புகளை மாற்றி சில காரியங்களெல்லாம் அதில் சரி செய்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை 1959 வருஷம் மார்ச் 8 நியூயார்க்கில் நடக்க பொருள் காட்சியில் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு அதை பார்பி டால் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக இன்ட்ரோ பண்ணுறாங்க. அதுக்கு பிற்பாடு 1960 வருஷம் அந்த பில்ட் லில்லி அப்படின்ற அந்த ஜெர்மனி கம்பெனி உருவாக்கின பொம்மை கம்பெனி கிட்ட இருந்து இவங்க காப்பிரைட்ஸை வாங்கி பார்பின்ற டாலை உலகம் ஃபுல்லாக உருவாக்கி கிட்டத்தட்ட 64 வருஷமா இன்னைக்கு பார்பி டாலுடைய வயசு என்ன தெரியுமா, 64. ஆமென். ஸோ இந்த 64 வருஷமாக இந்த பார்பி டால் என்பது ஒரு பொம்மையாக எல்லா விதமான வீட்டுக்குள்ளேயும் உலாவி கொண்டிருக்கிறது, சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த வீட்டில் ஏதோ ஒரு மூலையில் என்ன பண்ணுறது, அமர்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ நம்ம நினைக்கிறது ஒரு பார்பி டால் தானே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை, இது பார்பி டால் இல்லை, இது பழங்காலத்து தெய்வமாக இஸ்டார். ஸோ இந்த பார்பி டாலை குறித்து சில ஃபேக்ட்ஸை நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த பார்பி டால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அது உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த 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 பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா டீகம்போசிங் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 450 1000 வருடங்களுக்கு மேற்பட்டு ஆகும் என்று சொல்லி அந்த பார்பி டாலை உருவாக்குற கம்பெனியும் ஆராய்ச்சியாளர்களும் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. ஸோ இந்த பார்பி டால் என்பது ஒரு நார்மல் ஒரு பொம்மை கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய ரகசியங்கள் ஒளிந்திருக்குது. இந்த மெசபோட்டேமியன் கல்ச்சரில் இருந்த அந்த இஸ்தார் என்கின்ற தெய்வத்தை அந்த நாட்களில் அவர்கள் ஒரு பொம்மை மாதிரி உருவாக்கி அவங்களுடைய வீடுகளில் அடுக்கி வச்சுருந்தாங்களாம். அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த 64 வருஷமாக இந்த பார்பி டால் என்பது மேற்கத்திய உலகத்தில் சரி, குறிப்பாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாடுகள்லையும் சரி, ஸோ எல்லாருடைய வீடுகளையும், அதாவது குறிப்பாக பெண் குழந்தைகளை வச்சிருக்கிற வீடுகளில் என்ன பண்ணியிருக்கு, இந்த பார்பி டால் ஒரு அங்கமாக என்ன பண்ணுது, அவங்களுடைய வீடுகளில், பெட்ரூமில், அங்கே ஷோகேஸில், செல்ஃபில் என்ன பண்ணியிருக்காங்க, அடுக்கி வச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் திருப்பியுமாக உலகத்தில் வேற ஒரு இமேஜில் நடக்குது அப்படின்னும் பொழுது யோசிச்சு பாருங்க, அந்த ஸ்பிரிட்ஸ், அதாவது அந்த ஸ்பிரிட் ஆஃப் இஸ்டார் எதுக்கு இந்த நாட்களில் திருப்பி கிரியை செய்ய வேண்டும், அதோடைய நோக்கம் என்ன? அப்போ ஏதோ ஒரு பிளானோட அந்த ஸ்பிரிட் என்ன பண்ணிருக்கு, இன்னைக்கு ஒரு டால் மூலியமாக நம்மளுடைய வீடுகளில், நம்மளுடைய கலாச்சாரத்தில், நம்மளுடைய சமுதாயத்துக்குள்ளாக இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த பார்பி டாலுடைய அந்த வரலாறு அது 1960 எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, அதுக்கு முன்னாடி ஜெர்மன் கலாச்சாரத்தில் அது என்ன ஒரு டாலாக இருந்துச்சு நம்ம பார்த்தோம். ஸோ 64 வருஷமாக நம்மளுடைய வீடுகளில், சமுதாயத்தில் இது கிரியை செய்து கொண்டு வருகிறது. போன வருஷம் சம்மரில் பார்த்தீங்கன்னா இந்த பார்பியை பேஸ் பண்ணி ஒரு படம் வந்துச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ இந்த பார்பியும்
அமெரிக்கா அணு ஆயுதம் என்கின்ற ஒரு காரியத்தை ஜப்பான் மேலே உபயோகப்படுத்தி அடிச்சாங்கல்ல 2ஆம் உலக போரில், அதை வந்து ஓப்பன்ஹைமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படமும் 2 படத்தையும் எடுத்தாங்க. ஸோ இந்த முதல் நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உண்மையான வரலாற்று சம்பவமாகிய அந்த ஓப்பன்ஹைமர் படத்தை விட இந்த பார்பி டால் கிட்டத்தட்ட 155 மில்லியன் அளவுக்கு முன்னோடியாக அந்த ஓப்பன்ஹைமரை பீட் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸில் முதலாவது இடம் பெற்றுச்சு. ஸோ ஒரு நார்மல் பொம்மையை வச்சு உருவாக்கின ஒரு படம் எப்படி வந்து இன்னொரு ஃபேமஸான ஒரு படத்தை தோக்கடிக்க முடியும்? அப்போ அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஸ்பிரிட் இருக்குது அப்படின்னு சொல்லி தானே அர்த்தம். ஸோ இந்த பார்பி டால் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்குது. போன வருஷம் வந்து இந்த பார்பி மூவி நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? ஒன்றுமே இல்லை, பெண் ஆதிக்கம். எஸ், இந்த பெண் ஆதிக்கம் அப்படின்னு நம்ம வரும்பொழுது நம்ம உடனே நினைக்கிறோம் நம்ம பெண்களை டீக்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லவே இல்லை. பெண் ஆதிக்கம் அப்படின்னாக்கா உண்மையாகவே ஒரு பெண் படித்து கலாச்சார ரீதியாக நல்ல சம்பளம் வாங்கி குடும்பத்தை அடுத்த லெவலில் புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் இந்த பெண் ஆதிக்கம் என்கின்ற ஒரு காரியத்தை இந்த பிசாசு இன்னைக்கு வேற ஒரு காரியமாய் ட்ரை பண்ணிட்டு அவன் மாற்றிக்கொண்டு வருகிறான். ஸோ இந்த பொம்மையிலிருந்து உருவான அந்த படம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்பி அந்த படத்துடைய ஸ்டார்டிங் அந்த இன்ட்ரடக்ஷன் சீனை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரு சில குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா சில பொம்மைகளை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. விளையாடிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பெரிய ஒரு உருவம் அவங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறத அவங்க பார்ப்பாங்க. அதாவது அந்த குழந்தைகள் அந்த சின்ன சின்ன பொம்மைகளை வச்சு அவங்க வந்து அந்த குழந்தைங்க வந்து அந்த பொம்மைகளை பேம்பர் பண்ணுறதாகவும் அதை பராமரிக்கிறதாகவும் அதை வந்து வச்சு அவங்க சில காரியங்களை அந்த குழந்தைகளுக்குரிய அந்த பெண்மையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பொம்மைகளோட விளையாடிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு பார்பி பொம்மை என்ன பண்ணோம் அவங்க முன்னாடி வந்து நிற்கும். அதில் ஒரு குழந்தை போயிட்டு என்ன பண்ணோம், அந்த பார்பி பொம்மையை தொட்டு பார்த்த உடனே அந்த பார்பியுடைய அந்த மயக்கத்தினால, அந்த பார்பியுடைய அந்த தந்திரமான அந்த மயக்கத்தினால அவர்கள் அப்படியே வந்து அதில் உருகி அவங்க கையில் இருக்கிற அந்த பொம்மைகளை, அதோடைய வீடியோவை நான் மேலே போட்டுட்டு இருக்கேன், நீங்கள் பார்த்துட்டே இருங்க. ஸோ அந்த பொம்மைகளை என்ன பண்ணுவாங்கன்னா உடச்சி, ஸோ இவங்க ஒரு புதிய பரிமாணத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாங்க அப்படின்றத அன்னைக்கு வந்து அந்த பார்பியோடைய இன்ட்ரடக்ஷன், அந்த மூவியோட இன்ட்ரடக்ஷன் நம்மளுக்கு காட்டுகிறது. ஸோ ஸ்பேஸ் ஒடிசி 2001 அப்படின்ற ஒரு படத்தில் இதே மாதிரி ஒரு சீன் வந்திருக்கு. ஸோ அதை திருப்பியுமா 24 வருஷத்துக்கு அப்புறமா எடுக்கும் பொழுது அப்போ அந்த படத்துல இருந்த காப்பி எடுக்கிறாங்கன்னா இல்லை, ஏதோ ஒன்று இந்த உலகத்திற்கு அவங்க புதுசாக சொல்ல வராங்கன்றது தான் உண்மை. ஸோ இந்த குழந்தைகள் ஒரு நார்மல் பொம்மையை, ஒரு டெடி பேர் மாதிரி ஒரு சின்ன அந்த கையில் இருக்கிற பொம்மைங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் குழந்தைகளாக இருக்கும். அதாவது விளையாடுறது எல்லாம் சின்ன குழந்தைகள், பெண் குழந்தைகள். அவங்க கையில் இருக்கிற பொம்மைகள் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பொம்மையாக இருக்கும். அப்போ இந்த குழந்தை பொம்மையை தூக்கி போட்டு உடச்சி ஒரு பெண்மையாய், அதாவது ஒரு வாலிப பெண்ணாய் அவங்க முன்னாடி வந்து நிற்கிற அந்த பார்பியை இவங்க நேசிப்பது நிமித்தமாய், அதை பார்த்து மயங்கினது நிமித்தமா இவங்க கையில் இருக்கிற அந்த பொம்மைகளை தூக்கி போட்டு என்ன பண்ணுறாங்க, உடச்சிடுறாங்க. அவங்க அப்படி அந்த குழந்தை பொம்மைகளை தூக்கி போட்டு உடைச்சதுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னாக்கா, அந்த இடத்துல பார்பி அப்படின்ற அந்த படத்துடைய டைட்டில் என்ன பண்ணுது, வருகிறது. ஸோ இது நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குதா அப்படின்னா, எஸ், இந்த பார்பி பொம்மையுடைய அந்த படத்தை பார்த்த அந்த சில காரியங்களை நான் ரிசர்ச் பண்ணும்பொழுது அந்த படம் ஒரு காரியத்தை நமக்கு மெயினாக சொல்லி கொடுக்குது. என்ன அப்படின்னாக்கா, அதாவது அந்த தாய்மை அப்படின்ற அந்த பேட்டர்னை உடைக்கும்படியாக, அது மாத்திரம் இல்லாமல் பெண்களுக்கு கூறிய சில காரியங்களை அந்த படம் வந்து என்ன பண்ணுதுன்னா மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு படமாய் காணப்படுகிறது. ஸோ இதனால இந்த பார்பி மூவி நமக்கு சொல்ற கதை என்ன அப்படின்னாக்கா, மேரேஜ் வேணாம், குழந்தைகள் வேணாம், தாய்மை தேவையில்லை, காட் நமக்கு உருவாக்கி கொடுத்த அந்த ஃபேமிலி என்கின்ற பேட்டர்ன் வேணாம். அதாவது ஒரு பெண் அந்த குடும்பத்தோடு கூட இணைந்து, ஒரு தாய்மை என்கின்ற ஒரு உணர்வோடு கூட இணைந்து, ஒரு குழந்தை என்கின்ற ஒரு குழந்தையின் காரியங்களை பெற்றெடுத்து ஒரு கணவனோடு கூட சேர்ந்து வாழ்றது தான் உண்மையான ஒரு பெண்ணுக்குரிய ஒரு உயர்வு. இது எல்லாத்தையும் ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு, இது எல்லாத்தையும் தூக்கி ஓர வச்சுட்டு நான் பெரிய ஆளு அப்படின்னு காமிக்கிறது, இது வந்து பெண்மையுடைய ஒரு காரியம் அல்ல, பிசாசு, அதாவது இஷ்டார் என்கின்ற அந்த ஸ்பிரிட்டுடைய ஒரு தந்திரமான செயல்பாடு. அதை இன்னைக்கு இந்த இஷ்டார் என்கின்ற அந்த தெய்வம் இந்த நாட்களில் அதிகமாய் பெண்கள் மத்தியில் கிரியை செய்து கொண்டும், பெண்ணை அழிப்பதற்காகவும், கர்த்தர் உண்டாக்கின பெண்மையை அழிப்பதற்காகவும் இந்த நாட்கள் அதிகமாய் தலை தூக்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஸோ இது வரைக்கும் பார்பி டாலை குறித்து பார்த்தோம். பார்பி மூவி நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இந்த பார்பி டாலுக்கும் மூவிக்கும் சம்மந்தப்பட்ட அந்த ஏன்ஷியன்ட் காடஸ் இஷ்டார், என்னன்னா ஐசிஸ், அஸ்தரோத்து, வானராக்கினி அப்படின்ற அந்த தெய்வம் எதுக்காக இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.